ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கோர் உறவு பாலம். இது உங்கள் அபிமான அகம்புறம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைவது உங்கள் அன்பு நண்பன் ராஜ்மோகன். வணக்கம் நேர்களே. பொதுமக்களும் நம்ம போராட்டத்தில் பங்கெடுக்கணும்னா அறவழி போராட்டம் தான் நமக்கு உதவும். அதில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் முத்துக்குமார் அந்த தியாகத்தை பட்டி தொட்டி எங்கும் அவங்க எடுத்துட்டு போக பரவ விடலை. அரசியல் கட்சிகள் அவங்க தங்களுக்கான ஓட்டுகளுக்காகவும் நோட்டுகளுக்காகவும் அவங்க தொடர்ந்து நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷனுக்கு இவங்களோட கூட்டணி பேசணும், அடுத்த எலெக்ஷன் அவங்களோட கூட்டணி பேசணுங்கிறது அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதை தாண்டி மக்கள் நலன் அப்படிங்கிறதுல அவங்க கொஞ்சம் கூட சிந்திக்க தயாராக. பொது வாக்கெடுப்புங்கிறத நம்ம முன்வைக்கணும். சர்வதேச பன்னாட்டு புலனாய்வு விசாரணை அங்கே நடத்தப்படணும். இது ரெண்டு தான் ஈழ பிரச்சனைகளை அந்த மக்களுக்கான ஈழத்து மக்களுக்கான தீர்வாக. சிங்கள பகுதிகளில் போதைப் பொருட்கள் விலை அதிகமாகவும், தமிழ் பகுதிகளில் போதைப் பொருட்கள் விலை ரொம்ப ரொம்ப குறைவாகவும் திட்டமிட்டு காய நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் எந்த ஒரு போராளி இயக்கத்தாலையும் சாதிக்க முடியாத பல சாதனைகளை புலிகள் இயக்கம் ரொம்ப திறமையா ரொம்ப நேர்த்தியா கையாண்டிருந்தாங்க. இன்றைய அகம்புறம் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் யார்? இவர் தமிழ்நாட்டின் தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் தனக்கென்று தன்னிகரில்லா ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டவர். சிறந்த உணர்வாளர், நாடறிந்த நல்ல பேச்சாளர், கள பணியாளர். அக்கினி குஞ்சொன்று கண்டேன் கனல் ஆங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தடல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்ற முண்டாசு கவி வரிகளுக்கு வடிவமாக சாட்சியாக விளங்கக்கூடிய தமிழ்நாடு மாணவர் நடுவத்தினுடைய தலைவர் தம்பி அன்பு இளவல் ஜோ பிரிட்டோ அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நீங்க பார்ப்பதற்கு மட்டுமல்ல, உங்களுடைய வயதும் மிகவும் ஒரு இளமையான ஒரு வயது, ஒரு மாணவ பருவத்தை இப்பதான் தாண்டி இருக்கீங்க. ஆனா அதற்குள்ள உலகத்தையே உங்களை நோக்கி உற்று நோக்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளப்பரிய காரியத்தை செஞ்சிருக்கீங்க. இந்த விஷயங்களுக்கு முன்னாடி உங்களுடைய சிறு வயது பால்யம், நீங்க எங்க பிறந்தீங்க, எப்படி வளர்ந்தீங்க, உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. என்னோட சொந்த ஒரு சாயல்குடி, ராமநாதபுரம், அந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சாயல்குடி. என்னையை பத்தி வளர்ற காலத்துல பள்ளிக்கூடம் வரைக்குமே ஒரு மாதிரியான ஒரு புத்தக புழுவா தான் நான் வளர்ந்தேன். ஒவ்வொரு வயசுலையும் பல கனவுகள், போலீஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், இந்த மாதிரியான ஒரு சாதாரண ஒரு இளைஞனா தான் இருந்தேன். அப்படி அந்த தேடல்ல 12ஆம் வகுப்புல எப்படியாவது மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற அந்த கனவுல இருந்தேன். ஆனால் மதிப்பெண் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பொறியியலுக்கு எனக்கு ஆர்வம் இல்லை. அதனால பிறகு சரி கலெக்டர் ஆயிடலாம், ஐஏஎஸ் ஆனா தான் நம்ம என்ன வேணாலும் நினைச்சதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில சரி அப்படின்னா நம்ம சென்னைக்கு தான் வந்தாகணும், சென்னையில ஏதாவது ஒரு முக்கியமான கல்லூரிகளை படிச்சாதான் நமக்கான எல்லா தகுதிகளையும் வளர்த்துக்கொள்ள மேம்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதுல நான் லோயலா கல்லூரியில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அந்த படிப்புல சேர்றோம். கல்லூரிக்கு உள்ள நுழைஞ்ச பிறகுதான், கல்லூரி அப்படிங்கிற அந்த பருவத்துக்கு வந்த பிறகுதான் வாழ்க்கைனா என்ன, உலகனா என்ன அப்படிங்கறத மெதுவா பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஆனா உங்க வீட்டுலயோ, உங்க வீட்டுல எதற்கு முன்னாடி யாராவது அரசியல் ஈடுபாடு கொண்டவங்களா? இல்ல யாருமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி கூட. ஓஹோ. அதனால அவங்களுக்கு அரசியல்ல கொஞ்சம் கூட ஆர்வமும் கிடையாது. நம்மளும் அந்த மாதிரியான இதுலதான் இருக்கிறோம். ஒரு அரசு அந்த மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளதான் இருக்கணும், அந்த ஒரு விருப்பத்துலதான் நம்மளும் சென்னை தேடி வர்றோம். ஆனா சென்னை இங்க வர்றப்ப இங்க கிடைக்கக்கூடிய பேராசிரியர்களுடைய தொடர்பு, அப்புறம் சக தோழர்களுடைய நட்பு, அதன் மூலமா கிடைக்கக்கூடிய இந்த புத்தக வாசிப்பு, கருத்தரங்குகளுக்கு போறது, குறிப்பா இந்த இலக்கிய தளங்கள்ல பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, இந்த மாதிரியான தளங்கள்ல என்னைய நான் ஈடுபடுத்திக்கிட்டது என்னுடைய அந்த பார்வையை இன்னும் கொஞ்சம் விசாலப்படுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்துல ஏதோ ஒரு பெரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கணும். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வனத்தையே எரிக்கக்கூடிய தீ சின்ன புரியில இருந்துதான் பிறக்குது. உங்கள் வாழ்க்கையில அப்படி ஏதாவது ஒரு சம்பவமோ அல்லது ஒரு காட்சியோ ஏதாவது உங்க வாழ்க்கையை மாத்திச்சுன்னு சொன்னா எதை சொல்வீங்க? இன்னைக்கு நீங்க என்கிட்ட உட்காந்து, நான் உங்கள்ட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுல நீங்க என்னை பேட்டி எடுக்கிறதுக்கான காரணம் எல்லாமே தம்பி பாலச்சந்திரனுடைய அந்த பால் ததும்பக்கூடிய அந்த முகம்தான். எல்லாத்தையும் என்னை மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இதுவரைக்கும் பொதுத்தளத்துக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பே இல்லாத பலரை களத்துல இறங்கி ரொம்ப வீரியமான ஒரு போராட்டத்தெல்லாம் முன்னெடுக்க வச்சது அந்த தம்பி பாலச்சந்திரனுடைய பால் ததும்பக்கூடிய அந்த முகம். 2009 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நம்முடைய தமிழ் உறவுகள் அங்க ஈழத்துல திட்டமிட்டு ஒரு இனப்படுகொலை செய்யப்படுறாங்க. அப்பயும் ஒரு மாணவர் போராட்டம் எழுது. ஆனா அதை விட ஒரு வீரியமான எழுச்சியா 2013 தம்பி பாலச்சந்திரனுடைய அந்த காட்சி தமிழ்நாட்டையே உழுக்குது. ஆனாலும் கூட இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோ அல்லது மற்ற மனித உரிமை அமைப்புகளோ அதை வீச்சா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட
பாமர மக்கள்கிட்ட அதை எடுத்துட்டு போக அவங்க தவறிட்டாங்க. ரெண்டாவது அவங்க வெறுமனே ஒரு என்ன சொல்றது, தங்களுக்கான அரசியல் கட்சியினுடைய அந்த ஆண்டு திட்டங்கள்ல ஒன்றா போலதான் அவங்க எல்லா செயல்பாடுகளையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க மாணவர்களா சக தோழர்களோட ஒன்று கூடி இப்ப நம்ம இனத்துக்கு ஏதோ நம்ம செஞ்சாகணும், வெறுமனே படிக்கிறோம், வேலைக்கு போறோம், அடுத்து திருமணம் செய்யறோம், ஏதோ சம்பாதிக்கிறோம், பொருள் ஈட்டுறோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இனத்துக்கு நம்ம ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு பொறி தான் எல்லாரையுமே இணைச்சது. அல்லது என்னுடைய வாழ்க்கையில நடந்த நீங்க கேட்ட அந்த பொறி. நிச்சயமா தீப்பொறி அதோட விடலை. தமிழ்நாடு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஒரு மாணவர்கள் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறாங்களே என்ற ஒரு தீ அலையாக அது உருமாறியது. இந்த வடிவம் எப்படி உருவாக்கப்பட்டது? ஏன்னா பொதுவாக ஒரு மாணவ பருவத்தில் இருக்கவங்க உணர்ச்சி பூர்வமாக யோசிப்பாங்க. அறிவுபூர்வமான ஒரு முடிவுகளை விட உணர்ச்சி அவர்களுக்கு அணுகக்கூடியதாக எளிதில் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஒரு பஸ் மறியல் செய்வாங்க, ஒரு நடுவண் அரசு நிறுவனங்களை போய் தாக்குவாங்க, வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க, மறியல் செய்வாங்க. ஆனா இப்படி அறம் சார்ந்து ஒரு உண்ணாவிரதம் என்ற இந்த வடிவத்துக்குள்ள இப்படி எல்லோரையும் ஈர்க்க முடியும், அல்லது இந்த வடிவம் தான் சிறந்ததுன்னு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட வடிவமா எப்படி அது? நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆயுத வழி போராட்டமும் தமிழ்நாடு விடுதலைக்காக இருந்தாலும் சரி, ஈழ விடுதலைக்காக இருந்த மாதிரி பல வழிகள் இருந்திருக்கு. பல முன்னெடுப்புகளை இதுக்கு முன்னாடி இருந்த மூத்த போராளிகள் முன்னெடுத்திருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்தியா போன்ற இந்த கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்புல அறவழியான போராட்டங்கள் தான் வெகுமக்களை கொண்டு போய் வெகுமக்களும் நம்ம போராட்டத்தில் பங்கெடுக்கணும்னா அறவழி போராட்டம் தான் நமக்கு உதவும். எங்களுடைய போராட்டத்தில் நாங்கள் 8 மாணவ தோழர்கள் நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் உட்கார்ந்துருந்தோம். தொடக்கத்தில் 100 பேர் உட்காரதா திட்டமிட்டிருந்தோம். அந்த 100 பேர் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களா தொடர்ந்து களத்தில் நிற்க போறோம் அப்படின்னா என்ன மாதிரியான இதெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்களையும் பார்த்து பேசி அந்த 100 50 ஆகி 20 ஆகி கடைசியில 8 பேர் அப்படிங்கிற அளவுல நின்னது. மற்ற அந்த 8 பேர் நாங்க உண்ணாவிரதம் உட்கார்ந்திருந்தாலும் கூட அந்த ஒருங்கிணைப்பு குழுவுல இருந்த அந்த மாணவர்கள் அவங்களுடைய பங்களிப்பு இன்னைக்கு பலருக்கும் அவங்களோட முகம்லாம் தெரியாது. ஆனா அவங்க களத்துல நின்று ஆற்றின அந்த பணிங்கிறது ரொம்பவே அளப்பரிய ஒரு பணி. அறப்போராட்டம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருந்தோம். அந்த அறப்போராட்டத்தை மையமா வச்சு மற்ற கல்லூரிகள், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி அங்கங்க தங்களுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு எந்த மாதிரியான வழிகள்ல நமக்கான கோரிக்கைகளை முழக்கத்தை உலகம் முழுக்கும் 8 திக்கும் எடுத்துட்டு போறது அப்படிங்கறத ரொம்ப கவனமா திட்டமிட்டு தான் நம்ம நகர்த்தணும். நம்மிடையே ஜோ பிரிட்டோ இணைந்திருக்கிறார். தொடர்ந்து பேசுவோம். தற்போது ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவெளி. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்மிடையே தமிழ்நாடு மாணவர் நடுவத்துடைய அமைப்பாளர் அன்பு தம்பி ஜோ பிரிட்டோ அவர்கள் இணைந்திருக்கிறார். பிரிட்டோ அவர்களே, அந்த உண்ணாவிரத பந்தல்ல நீங்க உட்கார தொடங்கிய அந்த காலகட்டத்தில் அரசியல் ரீதியாக ஒரு கட்சி சார்ந்து அல்லது அதிகார மட்டத்தில் அரசாங்கம் சார்ந்து ஏதாவது குறுக்கீடுகள், அழுத்தங்கள் உங்களுக்கு வந்தனவா? அதாவது நம்ம போராட்டம் 1வது நாள், 2வது நாள், 3வது நாள் சொல்லிட்டு இப்படி படிப்படியா ஒவ்வொரு நாட்களா போகுது. அதிகாரிகள் மட்டும்னு நம்ம தனியா பிரிச்சு பார்க்க விரும்பல. ஏன்னா வளரக்கூடிய இயக்கங்கள், தொலைமையோடு உள்ள இயக்கங்கள் கூட இந்த மாணவர்களை பயன்படுத்தி தங்களுக்கான இயக்கத்தை எப்படி வளர்த்தெடுக்கிறது அந்த ஒரு பார்வையில தான் அவங்க பார்த்தாங்க. 2வது அதிகார வர்க்கம் அல்லது ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி இவங்க தங்களுக்கான மாணவரணியை உள்ள புகுத்தி அந்த போராட்டத்தை எப்படி சிதைக்கிறது இந்த பார்வையில தான் அவங்க இந்த 2 தரப்புமே இப்படித்தான் எங்களுடைய போராட்டத்தை கையாண்டாங்க. அதிகார வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப யார் பொறுப்புல அதிகாரத்துல இருந்தாங்களோ அவங்க கடைசி வரைக்கும் எந்த ஒரு பதிலுமே சொல்லல. ஒரு கட்டத்துல போராட்டம் சூடுபிடிக்க வெறுமனே மாணவர்கள் மட்டும் இல்லாம உழைக்கும் மக்கள், பாட்டாளி மக்கள் என பலரும் கைகோர்க்கிற பட்சத்துல அவங்க இந்த போராட்டத்துக்கு தங்களுக்கான பதில சொல்லி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு அழுத்தத்துக்கு அவங்க உட்படுத்தப்பட்டாங்க. இந்த போராட்டத்துக்குள்ள நீங்க செல்ல போறீங்க அல்லது உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொன்ன உடனே உங்களுடைய குடும்பத்தார் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? இல்ல, அவங்கள்ட்ட எதுவும் சொல்லல. ஒரே ஒரு பையன்கிட்ட மட்டும் அவங்க அப்பா ஓரளவுக்கு அரசியல் புரிதல் உள்ளவர், மார்க்சிய பின்புலம் இந்த மாதிரியான பின்புலத்தில் உள்ளவர். அந்த பையன் மட்டும் தன்னோட அப்பாட்ட சொல்லியிருந்தான். மற்றபடி நாங்க வேற யாருமே அவங்க ஒரு நாள் 2 நாள் கழிச்சு கல்லூரி நிர்வாகத்துல இருந்தோம், ஊடகத்துல இருந்தும் தகவல் பார்த்துட்டு தான் ஓஹோ இப்படி ஒன்று நடக்குது போல அப்படிங்கறதே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த தகவல் தெரிஞ்சு உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? எங்க வீட்டுல என்ன சொன்னாங்க, நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு, ஐஏஎஸ் ஆகணுக்காக தானே போனேன், அதுலயும் ஐஏஎஸ் ஆன் போயிட்டு இந்த மாதிரிலாம் போராட்டத்தில் ஈடுபட்டா நீ எப்படி உன்னோட லட்சியத்தை இது பண்ண முடியும், அந்த மாதிரியான ஒரு அக்கறை தான் அவங்கள்ட்ட இருந்தது. நிச்சயமா அது ஒரு அக்கறையா தான் பார்க்கணும். ஏன்னா நாம யாருங்கிறது நம்ம வீட்டுக்கு முதல்ல தெரியவே தெரியாது. ஆனா அதன் பின்னாடி தக்கார் தகவலர் என்பவர் அவரது மெச்சங்களால் அறியப்படும்ன்ற மாதிரி நம்முடைய செயல் தான் நாம் என்பது நாம் செய்யக்கூடிய செயல் தான்.
இந்த செயலுக்கு உங்களுடைய நண்பர்கள் மத்தியில எப்படியான ஒரு உற்சாகம் இருந்தது? கட்டாயம் 100 பேர் 8 பேரானது பெரிய அதிசயம் அல்ல, அது எதிர்பார்க்கத்தக்கது தான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி திரைக்கு பின்னால் இருந்து, உங்கள் களத்திற்கு பின்னால் இருந்து உங்களை ஊக்குவித்த நண்பர்களினுடைய நட்பை பத்தி சொல்லுங்க. இல்ல, அவங்களுடைய அந்த பங்களிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த போராட்டம் வந்து பல இடங்கள்ல போய் சேர்ந்திருக்காது. நான் முதல் நாள் வந்து கல்லூரிக்கு வெளியே தான் நம்ம ஐகஃப்ங்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குறோம். முதல் நாள் மாலை அவங்கள்ட்ட ஏற்கனவே தெளிவா திட்டவட்டமா சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி போராட்டம் நீட்டிக்கும் அப்படிங்கறதெல்லாம். அவங்க நீங்க அதிகபட்சம் ஒரு 7 நாட்கள் நீங்க இருக்கலாம், இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாங்க. பின்னர் காவல்துறை தரப்புல இருந்து நெருக்கடி வர 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 முதல் நாள் மாலையே வந்துட்டு நீங்க காலி பண்ணணும், இல்லாட்டி உங்களை கைது செய்வோம். இரண்டாவது, இலங்கை தூதரகத்துக்கு 100 மீட்டருக்கு உள்ளேயே தான் நம்ம உண்ணாவிரத போராட்டம் நடந்த அந்த இடம் இருந்தது. அப்ப அவங்க கைவிட்ட நேரத்துல வேற ஒரு இடத்துக்கும் நம்ம போயாகணும், அந்த இடம் எல்லாத்துக்குமான மையப்புள்ளியாகவும் ஒரு இடமா இருக்கணும். அப்படிங்கிற நேரத்துல தான் இங்க கோயம்பேடுல செங்குடி அரங்கத்துல நம்ம உண்ணாவிரத இடத்த மாத்துறோம். இந்த இடத்த மாத்துறப்ப என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட நம்ம காலையில இருந்து மாலை ஒரு 4 மணிக்குள்ள மற்ற கல்லூரி தோழர்களும் உள்ள இணைஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் கூட அதை விட பல மடங்கு அதிகமா அந்த மத்திய சென்னை பகுதி முழுக்க போக்குவரத்தை இது பண்ணி காவல்துறை முழுக்க தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்ப எங்களுடைய தோழர்கள் சக மாணவ நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எங்களை மட்டும் தனியா ரெண்டு பேரா ஆட்டோல கூட்டு போய் எங்களை அங்க செங்குடி அரங்கத்துல போய் சேர்ந்தோம். செங்குடி அரங்கத்துல அப்ப போறப்ப அது வெறும் அரங்கம், அது வந்து ஒரு மைதானம். அந்த மைதானத்துல நம்ம பசங்கள்லாம் தான் போய் வச்சு நாங்க சாப்பிடாம இருந்ததை விட எங்க பசங்க சாப்பிடாம அவங்க பல இடங்களுக்கு அலையிறது, பல கல்லூரி மாணவர்களை போய் நீங்களும் போராட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறது. நம்ம ஒரு இடத்துல அமைதியா தான் உட்கார்ந்துருக்கிறோம், ஆனா அந்த பசங்க அவங்களும் சாப்பிடாம பல இடங்கள்ல அலைஞ்சது. ஏன்னா அவங்களும் உண்ணாவிரதத்துல தான் இருந்தாங்க. நாங்க 8 பேருங்கிற தாண்டி குழுவுல இருந்த 50 மாணவர்களும் அவங்களும் ரொம்ப வீச்சான ஒரு போராட்டம் தான் முன்னெடுத்தாங்க. கல்லூரி தரப்புல இருந்தும் மற்ற தரப்புல இருந்தும் எங்களை விட நேரடியா அவங்க தான் பல நெருக்கடிகளை சந்திச்சாங்க. நண்பரே, நீங்க வந்து ஒரு போராட்டத்துல உண்ணாவிரதத்துல இறங்கிட்டீங்க, காலவரையெல்லாம் நீங்க உருவாக்கிக்கல, நாம இருப்போம் அப்படின்னு இறங்கிட்டீங்க. திலீபன் என்ற போராளி உண்ணாவிரதம் இருந்துதான் இறந்தாருங்கிற தகவல் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஸோ அதையெல்லாம் தாண்டி இந்த துணிச்சல் எப்படி வந்தது உங்களுக்கு? ஒருவேளை உண்ணாவிரதம் தொடர்ந்து இருந்தால் உங்களுடைய உடல் நலத்துக்கு, உங்கள் உயிருக்கே கூட கேடு வந்திருக்கலாம். அதை பத்தி யோசிக்காம இப்படி இதுல இறங்கணும்ன்ற துணிவு எப்படி வந்தது? உயிர் அப்படிங்கிறது வந்துட்டு நான் இப்ப வரும்போது ஒரு 2 சக்கர வாகனத்துல தான் வந்தேன். எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்ப நம்ம இனத்துக்காக ஏதோ ஒண்ணு நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட இத்தனை லட்சம் மக்கள் திட்டமிட்டு ஒரு இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க. உலகத்துல எங்க நடந்தாலும் குரல் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டுல உள்ள குறிப்பா நம்மளுடைய இனத்துக்கான இந்த சிக்கல்ல பெரிய அளவுக்கு ஒரு தாக்கமோ ஒரு அழுத்தமோ உண்டாக்கப்படலை. இதுதான் அடிப்படையான ஒரு தாக்கம். அந்த வரிசையில தான் 2009 அண்ணன் முத்துக்குமார், அதற்கு பிறகு நம்ம மற்ற இதுல செங்குடியவங்கலாம் உயிரை நீத்து அந்த மாதிரியான நமக்கு முன்னோடிகளா அவங்க இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் பார்க்குறோம், அவங்களோட வரலாற்றை படிக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு உண்மையிலேயே அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ரெண்டாவது, எனக்கு இப்போ வந்து இந்த ஏப்ரல் வந்துச்சுன்னா 23 வயசு ஆகுது. எங்களுக்கு ஒவ்வொருத்தர் காலையுமே நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிற அந்த நேரத்தில் அத்தனை பேர் வந்து விழுந்தாங்க. முகம் தெரியாதவங்க, கட்டி பிடிச்சி கண்ணீர் வடிச்சு, இப்போ வரைக்கும் அவங்க யாரெல்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு, ஏன்னா மக்கள் முத்துக்குமார் வந்து நாங்கள் மாணவர்களை மட்டும்தான் நம்புறோம், என்னுடைய உடம்பை வந்து நீங்கள் மாணவர்கள் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாங்க. ஆனால் அண்ணன் முத்துக்குமாரோடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் என்னென்ன கடைசியில் மாணவர்கள் எடுத்துகிட்டு போக முடியாமல் அது வேறு விதமாக மாறிடுச்சு. இப்போ நாங்களும் எங்களுடைய போராட்டத்தில் அதை தெளிவாகவே சொல்லியிருந்தோம். ஒருவேளை இறக்க நேர்ந்தால் கூட உடலை மாணவர்கள் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தெளிவாகவும் சொல்லியிருந்தோம். நம்ம அதை பற்றி பேசலாமே. முத்துக்குமாரோட இறுதி ஊர்வலத்தில் என்ன சர்ச்சை இருந்தது? முத்துக்குமார் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அது வெறுமனே ஈழ அரசியலுக்கான மட்டும் இல்லாமல் சர்வதேச அரசியலிருந்து எல்லா பார்வையுமே முன் வச்சிருந்தாப்புல. என்னுடைய உடலை வந்து மாணவர்கள் தான் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருந்தாரு. இன்னைக்கு இறக்குறாப்புல அன்னைக்கு இரவே வந்து சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் உடலை இப்பயே நம்ம அடக்கம் செஞ்சாகணும், சனி போனோம் தனியா போகாது, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சில முக்கியமான தலைவர்கள், அவங்க பேரை குறிப்பிட விரும்பல, மதிக்கத்தக்கக்கூடிய தலைவர்கள் கூட வெள்ளிக்கிழமை இறக்குறாப்புல நம்ம சனி போனோம் தனியா போகாது, இந்த மாதிரியான வார்த்தைகள் உடனே நம்ம உடலை எடுக்கணும் அப்படிங்கிறதுல இருந்தாங்க. அதற்கு பிறகு பசங்களுக்கு கொடுத்த நெருக்கடி இதெல்லாம் இது பண்ணி வச்சு அடுத்து ஒரு நாள் தாக்கு பிடிச்சி இருந்தாங்க. ரெண்டாவது, அந்த உடலை எடுத்துட்டு வர நேரத்தில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அவங்க பக்கத்தில் இருந்துக்கிட்டு முழுக்க மாணவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த அரசியல் கட்சிகள் அவங்களுக்கு
அவங்களுடைய கட்சி ஆட்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு அடிதடி அரசியல் அந்த மாதிரி கொண்டு போய், ஏன்னா வெகு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரவே விடலை. நான் ஒரு இனத்துக்காக ஒருத்தன் தீக்குளிச்சு, அதுலயும் முத்துக்குமார் வந்து ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு இளைஞர் நம்ம சொல்லிட முடியாது. அவர் வந்து ரொம்ப தெளிவா ஒரு பத்திரிகையாளராக இருக்காரு, ஒரு உதவி இயக்குனராக இருக்காரு, பல ஆய்வு கட்டுரைகள்லாம் வெளியிட்டு இருக்காரு. ரொம்ப நுட்பமா அவருடைய அந்த கடிதத்துல உலக அரசியலையே நம்ம படிச்சிடலாம். அந்த அளவுக்கு தெளிவா ரொம்ப தீர்க்கமா தான் அவர் தன்னுடைய கடிதத்தில் எழுதியிருந்தார். தான் தீக்குளிச்சு இறக்க போறோம், இது வந்து எப்படி பயன்படுத்தப்படணும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தீர்க்கமா இருந்தார். அப்படிப்பட்ட அந்த இதை கூட நம்ம பயன்படுத்திக்க முடியாம அந்த ரொம்ப துன்பகரமான ஒரு சம்பவம் நம்ம ஈழத்துல நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு வேதனை. அதுல பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க முத்துக்குமார் அந்த தியாகத்தை பட்டி தொட்டி எங்கும் அவங்க எடுத்துட்டு போக பரவ விடல. அது ஒரு இன்னும் ஒரு 2 நாள் 3 நாட்கள், இப்ப நாங்க ஒரு 4 நாள் உண்ணாவிரதம் உட்கார்ந்துருக்கிறோம். அதே போல அண்ணனோட உடல் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் 6 நாள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா தமிழ்நாடு வேறு விதமா அன்னைக்கே தீப்பிடிச்சிருந்திருக்கும். நாங்க 2013ல நாங்க வந்து போராடணும் எந்த அவசியமே இருந்திருக்காது. தொடர்ந்து பேசுவோம். காதலியை முத்தமிட வேண்டிய வயதில் தூக்கு கயிற்றை முத்தமிட்டான் இளைஞன் பகத்சிங். இனத்தின் விடுதலை இளைஞர்களின் கையில். நம்மிடையே ஜோ பிரிட்டோ இணைந்திருக்கிறார். தொடர்ந்து பேசுவோம். தற்போது ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். வெகு மக்களும் நம்ம போராட்டத்துல பங்கெடுக்கணும்னா அறவழி போராட்டம் தான் நமக்கு உதவும். இதுல பல அரசியல் கட்சி தலைவர்கள் முத்துக்குமார் அந்த தியாகத்தை பட்டி தொட்டி எங்கும் அவங்க எடுத்துட்டு போக பரவ விடல. அரசியல் கட்சிகள் அவங்க தங்களுக்கான ஓட்டுகளுக்காகவும் நோட்டுகளுக்காகவும் அவங்க தொடர்ந்து நகர்ந்துட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷனுக்கு இவங்களோட கூட்டணி பேசணும், அடுத்த எலெக்ஷன் அவங்களோட கூட்டணி பேசணுங்கிறது அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதை தாண்டி மக்கள் நலன் அப்படிங்கறதுல அவங்க கொஞ்சம் கூட சிந்திக்க தயாராக. பொது வாக்கெடுப்புங்கிறத நம்ம முன்வைக்கணும். சர்வதேச பன்னாட்டு புலனாய்வு விசாரணை வந்து அங்க நடத்தப்படணும். இது 2 தான் ஈழ பிரச்சனைகளை அந்த மக்களுக்கான ஈழத்து மக்களுக்கான தீர்வாக இருக்கு. சிங்கள பகுதிகளில் போதைப் பொருட்கள் விலை அதிகமாகவும், தமிழ் பகுதிகளில் போதைப் பொருட்கள் விலை ரொம்ப ரொம்ப குறைவாகவும் திட்டமிட்டு காய நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. உலகத்தில் எந்த ஒரு போராளி இயக்கத்தாலையும் சாதிக்க முடியாத பல சாதனைகளை புலிகள் இயக்கம் ரொம்ப திறமையா ரொம்ப நேர்த்தியா கையாண்டிருந்தாங்க. நம்மிடையே தமிழ்நாடு மாணவர் நடுவத்துடைய அமைப்பாளர் அன்பு தம்பி ஜோ பிரிட்டோ அவர்கள் இணைந்திருக்கிறார். பிரிட்டோ அவர்களே, உண்ணாவிரதம் எப்படி உருவானது, அதை எப்படி நீங்க பங்கெடுத்தீங்கன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் ஊடாக நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்னென்ன? வெகுமக்களை திரட்டாத எந்த ஒரு போராட்டமும் வெற்றி பெறாது. வெகுமக்களை திரட்டுற அந்த மக்கள் போராட்டத்தின் மூலமா நம்மளுடைய கோரிக்கைகளையும் மக்கள் கோரிக்கைகளையும் நமக்கான தேவைகளை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது. அது ஒரு கோட்பாடு ரீதியான புரிதல். அரசியல் கட்சிகளினுடைய முகத்திரை கிழிந்து அவர்களுடைய சுயங்கள் உங்களுக்கு தெரிவதற்கான ஒரு வாய்ப்பா இந்த உண்ணாவிரதம் அமைஞ்சதா? அரசியல் கட்சிகள் அவங்க தங்களுக்கான ஓட்டுகளுக்காகவும் நோட்டுகளுக்காகவும் அவங்க தொடர்ந்து நகர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தெளிவா திட்டம் போட்டுறாங்க. இந்த வருஷத்துக்கு இத்தனை அஜெண்டா, இத்தனை பொதுக்கூட்டம், இத்தனை கருத்தரங்கம், இத்தனை மாநாடு, அவ்வளவுதான். அதுதான் தட் இஸ் வாட் அவர் அஜெண்டா அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. அடுத்து 3வது வருஷம் 4வது வருஷம் இந்த எலெக்ஷனுக்கு இவங்களோட கூட்டணி பேசணும், அடுத்த எலெக்ஷன் அவங்களோட கூட்டணி பேசணுங்கிறது அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதை தாண்டி மக்கள் நலன் அப்படிங்கிறதுல அவங்க கொஞ்சம் கூட சிந்திக்க தயாரா இல்லை. இப்போ தலைவர்கள் மீது நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி தலைவர்கள் ஒன்று சொல்றாங்க, மாணவர்களாக இருந்த போது அந்த உண்ணாவிரதம் எடுத்தீங்க, இதோடைய இந்த அஜெண்டாவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அந்த உண்ணாவிரதம் எதை நோக்கி சென்றது, இதனூடாக என்ன விளைந்ததுன்னு ஒரு குற்றச்சாட்டு உங்க மீது வைக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? இல்லை, இப்போ நீங்க ஒரு மாணவர்களாக இருந்தப்போ உண்ணாவிரதம் செஞ்சீங்க. இப்போ ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டத்து காலகட்டத்தில் மாணவர் எழுச்சி என்பது அதிகார கைப்பற்றலை நோக்கி போச்சு. இந்தி வந்து தமிழ்நாட்டை விட்டு அழிக்கப்பட்டது அல்லது தள்ளி வைக்கப்பட்டது. தமிழர்களுக்கான தாய்மொழி உரிமையை வந்து அது வாங்கி தந்தது. திராவிட கட்சிகள் வந்து அதிகாரத்திற்கு வந்தன. ஆனா இங்க இந்த ஈழ தமிழர்களினுடைய பிரச்சனையை ஒட்டி எழுந்த மாணவ எழுச்சி போராட்டம் ஒரு கட்டத்தில் டைல்யூட் ஆயிருச்சோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதிகார கைப்பற்றல் அப்படிங்கிறது மட்டுமே எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வா முன் வச்சிட முடியாது. திராவிட கட்சிகள் இந்திய எதிர்ப்பு போராட்டம், ஆனா இன்னமும் கூட நமக்கு இன்னைக்கு பல இடங்கள்ல தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கா அப்படின்னா ஆங்கிலம் தான் இருக்கு. ரொம்ப பரவலா நம்ம வாயிலிருந்தே ஆங்கிலம் தான் நம்ம பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்திய எதிர்ப்பு போராட்டம், அந்த போராட்டத்திலையும் 2 தரப்பா தான் இருந்தாங்க. எல்லாருமே வந்து திராவிட இயக்கத்தை ஆதரிச்சாலும் ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய போராட்டத்தில் நம்ம அதிகார கைப்பற்றல் அப்படிங்கிறதுல நோக்கம் வந்து நமக்கு ரொம்ப தெளிவா கிடையவே கிடையாதுங்கிறது ரொம்ப தெளிவா நம்ம இருந்தோம். 2வது நமக்கான அடிப்படை இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய கடமையா கருத்தியல் தளத்துல நம்ம வலுவா நிக்கணும் அப்படிங்கறதால தான் நம்ம உறுதியா பாக்குறோம். இப்ப இலங்கை அரசியல்ல இப்ப அண்மைகால நடவடிக்கைகள்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. புதிய ஜனாதிபதி, புதிய பிரதமர்லாம் வந்திருக்கிறாரு.
அங்கு தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாயிருக்காங்க. இதை ஒரு மாணவர் அமைப்பினுடைய அமைப்பாளராக நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இன்றைய சூழல்? ஒன்றும் கிடையாது. அது ஆட்கள் மாறி இருக்கிறாங்க, அவ்வளவுதானே ஒழிய இது பெருசா எந்த இதையும் நமக்கு கொடுத்துட போறது கிடையாது. அது அவங்களை இப்ப தேர்வாக இருக்கிறவங்க வந்து கடந்த காலத்துல அவங்களே அமைச்சரவையில முக்கியமான பொறுப்புல இருந்து, ராணுவ பொறுப்புல இருந்து எப்படிலாம் திட்டமிட்டு நம்ம அழிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு திட்டம் போட்டு கொடுத்தவங்க தான். அவங்களுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை, அவங்களுக்குள்ள அங்க உள்ள சூழலுக்காக அவங்க மாறி இருக்க ஒழிய இது ஒன்றும் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நகர்வாலா நம்ம பார்க்க முடியாது. இது தீர்வு இல்லைன்னா எது தீர்வு நீங்க கருதுறீங்க? இப்ப நம்ம போராட்டத்துல முன் வச்ச அதே முழக்கம் தான். இத்தனை லட்சம் மக்கள் திட்டமிட்டு ஒரு இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. சர்வதேச நாடுகள் இருக்கு. சர்வதேச நாடுகள் எல்லாம் எல்லா நாட்டிலையும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க பஞ்சாயத்து பண்ணக்கூடிய இப்ப நம்ம போராட்டத்துல ஐநா சபையில இருந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்தாங்க. நாங்கள் மாணவ போராட்டத்தை கவனிக்கிறோம், நாங்கள் அதுக்கான இது முன்வைப்போம் அப்படின்னு. இப்போ பொது வாக்கெடுப்புங்கிறத நம்ம முன்வைக்கணும். சர்வதேச பன்னாட்டு புலனாய்வு விசாரணை வந்து அங்க நடத்தப்படணும். இது ரெண்டு தான் சரியான தீர்வா நம்ம நோக்கி அதுதான் நமக்கானது. ஈழ பிரச்சனையில அந்த மக்களுக்கான, ஈழத்து மக்களுக்கான தீர்வாக இருக்கும். இப்போ எதை செய்து அதை நம்ம பெறுவது? இப்ப பன்னாட்டு ஒரு விசாரணை ஆகட்டும் அல்லது ஒரு அரசியல் ரீதியான ஒரு தீர்வாகட்டும், எதை செய்வதன் மூலமாக அதை பெற்றுவிட முடியும் நீங்க நம்புறீங்க? இப்ப இன்னைக்கு பல சிக்கல்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அங்க திட்டமிட்டு தொடர்ந்து இளைஞர்கள் காணாம போறது, தமிழ் பகுதிகளில் சிங்கள குடியேற்றம் நடத்தப்படுறது, அப்புறம் பெண்களை கட்டாயமா நீங்க வந்து ராணுவத்துல சேரணும், அவங்களுக்கு கருக்கலைப்பு உண்டாக்கணும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமா என்ன பண்றாங்கன்னா கலப்பு இனத்தை திட்டமிட்டு உருவாக்குறாங்க. சிங்கள தமிழ் பெண்களை நீங்க கட்டாயமா அங்க அந்த ஒரு கலப்பை உருவாக்குறது. பல தமிழ் இடங்கள்ல வந்து அவங்க முழுக்க சிங்களமயமாக்கக்கூடிய வேலைகளை அவங்க ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழித்தோ இல்ல சில ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்தோ ஈழத்துல மீண்டும் ஒரு தலைவர் பிரபாகரன் அவர்களை போல ஒரு புரட்சி வெடிக்குது அப்படின்னா அன்னைக்கு அப்படி ஒரு சூழல் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இளைஞர்களுக்கு போதைப் பொருட்களை ரொம்ப குறைவாக கொடுக்கிறது, சிங்கள பகுதிகளில் போதைப் பொருட்கள் விலை அதிகமாகவும் தமிழ் பகுதிகளில் போதைப் பொருட்கள் விலை ரொம்ப குறைவாகவும், அவங்களுக்கு கல்வி, குறிப்பாக அந்த கல்வி விழிப்புணர்வு அவங்க பெற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா திட்டமிட்டு காய நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் ஏதோ ஒரு வகையில இன அழிப்பு அப்படிங்கிறதுல அவங்க தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஆக இதுக்கெல்லாம் நம்ம இப்ப பொறுப்பேற்று இருக்கக்கூடிய தமிழ் பிரதிநிதிகள் அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க கவனம் செலுத்தினா கூட இன்னும் நல்லா இருக்கும். ஆக இப்போ அரசியல் ரீதியான ஒரு நடவடிக்கைகள்ல நம்ம கவனம் செலுத்தணும்னு நீங்க சொல்றீங்க. இப்போ ஒவ்வொரு மாணவருக்குமே ஒரு தனிநபராக சில ஆசைகள் இருக்கும். சிலருக்கு சினிமா பிடிக்கும், சிலருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், இன்னும் சில பேர் வந்து இந்த காதல் சார்ந்து செல்ற ஒரு பருவமாக அது இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இளமை பருவத்தை தொலைச்சிட்டோம் அப்படின்னு நினைக்காத நீங்க வருத்தப்பட்டதுண்டா? உண்மையிலே அப்படி நினைச்சதில்லை. பெருமை தான் படுறீங்க. இப்படி ஒரு போராட்டத்தில் இறங்குறத நினைச்சு நீங்க பெருமைப்படுறீங்க. இத்தகைய போராட்டங்கள் ஈழ பிரச்சனைக்காக மட்டும்தான் நீங்க இறங்கி செஞ்சீங்களா, அல்லது தமிழ்நாட்டுக்குள்ள முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கு, காவேரி பிரச்சனை இருக்கு, சாதிய கொடுமைகள் நடந்திருக்கு, இப்படி தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் ஏதாவது உங்களை பாதிச்சிருக்கா? இல்ல, நம்ம ஈழ பிரச்சனையை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் மாணவர்களையோ இளைஞர்களையோ அல்லது வேற யாரையுமே கூட நம்ம பெரிய அளவுக்கு பெருவாரியா திரட்டிட முடியாது. இங்க உள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கான, தமிழர்களுக்கான வாழ்வியல் வாழ்வாதார சிக்கல்களை நம்ம முன்னெடுத்து செல்லும் போதுதான் ஒரு வலுவான ஒரு அமைப்பை நம்ம கட்டமைக்க முடியும். அந்த அமைப்பினோட தான் நம்ம ஈழ பிரச்சனைக்கு நம்ம குரல் கொடுக்க முடியுமே ஒழிய வெறுமனே எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களையும் ஈழ பிரச்சனையை மட்டுமே நம்ம பேசிட்டு இருப்போம். அப்படி ஈழ பிரச்சனையை மட்டுமே பேசி இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல வெறுமனே ஒரு ஒரு அலங்காரங்கள் போல சில தலைவர்கள் வெறுமனே ஈழ பிரச்சனை மட்டும் பேசி வெறுமனே அலங்காரங்கள் போலலாம் சில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த தவிர நாங்க செய்ய விரும்பல. ரெண்டாவது, எங்களுடைய போராட்டத்துல எல்லா மாணவர்களையும் நாங்க கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்கள் வந்தாங்க அப்படிங்கிற தோராயமா ஒரு கணக்கு கூட சொல்லலாம். ஆனா அவங்களை எல்லாரையும் கட்டமைக்க நாங்க தவறிட்டோம். அதுல நாங்க பண்ண ஒரு தவறு இருக்குது. ரெண்டாவது, நம்ம எல்லா போராட்டத்துக்கும் இப்ப கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம்னா அணு உலைக்கு எதிரான மாணவர்கள் கூட்டமைப்பு, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே ஒரு மாணவர் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு எல்லா மாணவர் அமைப்பையும் மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய மற்ற இயக்கங்கள் இருக்கக்கூடிய மாணவர்களையும் அரவணைச்சு கூட்டமைப்பா தான் நம்ம வழிநடத்திட்டு போகிறோம். தமிழ்நாட்டு சிக்கல்ல நம்ம கவனம் செலுத்தினா மட்டும்தான் ஈழ பிரச்சனைக்கு வலுவா ரொம்ப வீச்சா நம்ம எதிர்காலத்துல குரல் கொடுக்க முடியும். தமிழகத்தின் சிக்கலையும் நீங்க அணுகுறீங்க, அதுவும் நீங்க உற்று நோக்குறீங்க. இப்போ ஒவ்வொரு உணர்வாளர்களிடமும் அகம்புறம் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு. இத்தனை உணர்வு, இத்தனை சிறந்த கண்ணோட்டம், உயர்ந்த லட்சியங்கள், அனைவரும் ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே தேசம் என்ற நோக்கத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிறகு 50க்கும் மேற்பட்ட இயக்கங்கள், ஒவ்வொரு இயக்கமும் தங்களை பேர் இயக்கம்னு சொல்றாங்க, ஒவ்வொரு அமைப்பும் தங்களை அமைப்புன்னு சொல்றாங்க.
ஏன் பிரிந்து நின்று களமாட வேண்டும்? ஒரே அணியில நீங்க செயல்பட முடியாதா? ஒரே அணியில தான் செயல்படணும். நம்ம பேரியக்கம் சொல்லிலாம் ஒன்றும் நம்ம பகிரங்கமா வெளிப்படையா பேசணும்னா தனித்தனியா சின்ன சின்ன அமைப்புகளா இருந்து நம்ம ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் சாதிச்சிட முடியாது. பேரியக்கம்னா நமக்கு வலுவா கட்டமைக்கணும். நம்ம ஒரு போராட்டத்துக்கு சென்னையில் நம்ம ஒரு 10,000 பேரை திரட்டணும். அப்பதான் பேரியக்கம். நீங்க 50-60 இயக்கம் சொல்றீங்களா, அதுல யாராவது ஒருத்தவங்க ஒரு 10,000 பேரை திரட்ட முடியுதா? நம்மளே அமைப்பு அப்படி பார்க்கும்பொழுது இப்போ எந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் அல்லது எந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கும் அவ்வளவு பேர் வருவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் தான். ஒரு 80களில் திராவிட கட்சிகளினுடைய கூட்டத்துக்கு அதிகமா ஆள் வந்தாங்க. இப்ப பிரதான கட்சிகள் சார்ந்து எந்த இதுக்குமே கூட்டம் வர்றதில்ல. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? எங்க கூட்டம் அதிகமாக வருவதோ அதுதான் பெரிய அமைப்புன்னு சொல்லுவாங்க. கூட்டம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க 50 இயக்கங்கள் இருக்குது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு கூட்டமைப்பாவது 50 இயக்கமும் கூட்டமைப்பா ஒன்னா சேர்றது கூட உங்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது. இல்ல அத என்ன தயக்கம்? அததான் நானும் கேள்வியா கேட்கிறேன். ஏன் பிரிந்து நிக்கிறீங்க? ஒன்னா சேரலாமே, அதற்கான முயற்சியை நீங்க எடுக்கலாமே. முடிஞ்ச வரைக்கும் கூட்டமைப்பாவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரே அமைப்பா இருக்கிறதா உண்மையிலேயே ஒரு பலமான இதாக இருக்க முடியும். அதாவது இன்னைக்கோட தேவையை பொறுத்த வரைக்கும், இன்னைக்கு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தலைமை தான் நமக்கு, அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி அல்லது இயக்கமா இருந்தாலும் சரி, கூட்டு தலைமை தான் நமக்கு சரியான தீர்வா இருக்க முடியும். சமூகம் சார்ந்து பல்வேறு கருத்துக்களுக்காக நீங்க போராடி இருக்கீங்க. தமிழ்நாட்டில் நீண்ட நெடுகாலமாக இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, குறிப்பாக மாநகரங்களில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் மாணவர்களை ரொம்ப அடிமைத்தனமாக நடத்துகிறாங்க. சில மாணவர்களை அடிக்கிறாங்க, அவங்கள டிஸ்மிஸ் செய்கிறாங்க, ஆண்கள் பெண்களோடு பேசக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அப்படியெல்லாம் உண்மையான நிலைமை இருக்கு? ஏன்னா நீங்கள் ஒரு மாணவர் அமைப்புல இருந்து வந்ததால எங்களை விட மற்ற யாரையும் விட உங்களுக்கு அதிகமான செய்திகள் தெரிந்த உலகமயமாக்கல் சூழலுக்கு பிறகு இவங்க இன்னும் தீவிரமா, இன்னைக்கு அது பொறியியல் கல்லூரிகளில் மட்டும் நடக்கிறது கிடையாது, கலை கல்லூரிகளில் கூட இந்த மாதிரியான ஒரு செட்டப்பை கொண்டு வரணும். அவ அந்த பையன் தன்னை மீறி எதுவும் போயிடக்கூடாது. அவன் வரணும், படிக்கணும், எக்ஸாம்ல போய் வாந்தி எடுக்கணும், அதை வச்சு ஒரு மதிப்பெண் எடுக்கணும், அப்படியே இப்போ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நம்மளே நடத்திடுவோம், அதை வச்சு ஏதோ ஒரு குறைந்தபட்ச ஊதியத்துக்கு அவன் போனா போதும். அதை மீறி எந்த ஒரு போராட்டத்திலேயோ அல்லது மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையிலையோ அவன் தலையிடக்கூடாது, அல்லது கருத்து சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு வகையில கூட அவன் எந்த இதையும் வச்சுக்க கூடாது. வரணும், புத்தகத்துக்குள்ள மண்டை விடணும், அதோட வாழ்க்கையை முடிச்சணும் அப்படிங்கிறதுல தான் இந்த கல்லூரி அமைப்புகள் இன்னைக்கு தெளிவா திட்டமிடுறாங்க. அந்த அடிப்படையில தான் இவங்க அரசு கல்லூரி மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்கவே 2002 வரைக்கும் நினைக்கிறாங்க, சரியா எனக்கு ஆண்டு தெரியல. அப்பதான் இவங்க மாணவர் பேரவைக்கான அந்த தேர்தலை ரத்து செய்யறாங்க. குறைந்தபட்ச ஜனநாயகம் மாணவர்களை வளர்த்திருக்கிறதுக்கான அமைப்பு முறை, அந்த தேர்தல் முறை அமைப்பு இது பண்றாங்க. ஒவ்வொன்றா மெதுமெதுவா இன்னைக்கு அதை வேற லெவல்ல கொண்டு அவங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஒரு கொத்தடிமைகளா நம்ம மாணவர்களை உருவாக்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கொத்தடிமைகளா நம்ம சிறந்த கொத்தடிமைகளை அனுப்பணும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையில தான் அவங்க. பெற்றோர்கள் வேறு விதமா சொல்றாங்க. பல லட்சம் செலவு செய்து கட்டுகிற, பணம் கட்டி சேர்க்கிற தனது பிள்ளைகள் ஒழுக்க சீலர்களாக வரணும்னு ஆசைப்படுறாங்க பெற்றோர்கள். அதை நீங்க மறுக்கிறீங்களா? எது ஒழுக்க கேடா நமக்கு மாறி போகுது? இன்னைக்கு அறத்தை கற்பிக்கக்கூடியது வெளியே தான் பக்கத்துல ஒருத்தன் அழுகுறான், தான் பக்கத்துல ஒருத்தன் சிரிக்கிறான், ஏன் அழுகுறான்னு தெரியாம நான் பாட்டுக்கு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தா அது என்ன ஒழுக்கமா இருக்க போகுது? அது என்ன அறமா இருக்க போகுது? அது ஒரு அறம் கிடையாது. சுயநலத்தோட தான் குடும்பம் தான் இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை சுயநல போக்கு தானே. அதுதானே அறமற்ற செயல் அல்லது ஒழுக்கமற்ற செயலா இருக்க முடியும். ஆக இப்ப பொறியியல் கல்லூரிகள் தங்கள் நிலையை மாத்திக்கணும்னு சொல்றீங்க. இப்ப நம்மளுடைய போராட்டத்துல பொறியியல் கல்லூரி மட்டும் இல்ல, மருத்துவக் கல்லூரி மாணவர்களே வீச்சா இறங்கி வந்தாங்க. குறிப்பா ஐஐடி கல்லூரி மாணவர்கள் கூட போராட்டத்துல பங்கெடுத்தாங்க. அந்த அமைப்பு முறைகள் இருக்குது, அது மெதுவா தளர்ந்து வரும், இல்ல தானாவே அது தளர்ந்து வச்சிருவாங்க பசங்க. மாணவருக்கே உரிய ஒரு துணிச்சலோட பதில் சொல்றீங்க. என்றைக்காவது இலங்கையில் இருக்கக்கூடிய மாணவர்களோடு நீங்க கலந்து பேசியிருக்கீங்களா? அவர்களுடைய சிந்தனை ஓட்டங்களை அறிஞ்சு வச்சிருக்கீங்களா? வாய்ப்புள்ள நேரங்கள்ல நம்ம சமூக ஊடகங்கள் மூலமா தான் பேசுறோம். சில நேரங்களில் சிலர் இங்க வர்றாங்க, அவங்களோட பேசிக்கிறோம். அவங்களுக்கும் அங்கேயும் இங்க இருக்கிறத விட உச்சக்கட்ட ஒரு நெருக்கடியில இருக்கிறாங்க. உண்மையான வலியும் வேதனையும் அவங்களுக்கு தானே அதிகமா இருக்கும். இல்ல பொதுவா இலங்கையில இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்ல இன்னொரு குற்றச்சாட்டு, எங்க பிரச்சனையை வச்சு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கேவலமான அரசியலை இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அது யார் சொல்றாங்க அப்படிங்கிறது இருக்குது. இங்க உள்ள அது ரொம்ப ஏதோ உண்மையா களத்துல நிக்கிறவங்க யாருமே அப்படி ஒன்றும் பேசுறது கிடையாது. அங்க எந்தவித குரலுமே கொடுக்க முடியாது. இங்கதானே நம்ம தமிழ்நாடு தான் அதுக்கான தளமா இருக்க முடியும். ஈழத்துல, களத்துல, புலம்பெயர்ந்து இருக்கவங்களையும் இங்க இருக்கிறவங்களால மட்டும்தான் ஒரு வீச்சான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடியுது. நீங்க ஈழத்துல போய் ஒரு வீச்சான ஒரு போராட்டத்தை நீங்களோ நானோ முன்னெடுக்க முடியாது. அதனால அப்படி ஒன்றும் கிடையாது. தொடக்க காலத்திலேயே
பல பேர் புலிகளுக்கு ஆதரவாக இருந்தாங்கிறதுக்காக இங்கே பலர் தமிழ்நாட்டில் 10,000க்கும் மேற்பட்ட பலர் சிறைக்கு போயிருக்கிறாங்க. இன்னமும் ஏதோ ஒரு வகையில உளவுத்துறையால தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போட இருக்கிறப்ப அந்த ஒரு குற்றச்சாட்டுங்கிறது கொஞ்சம் கூட போராட்டத்துக்கு தொடர்பில்லாத அல்லது இனத்துக்கான அந்த அர்ப்பணிப்பே இல்லாதவங்க சொல்லக்கூடிய வாய் செவடாலும் தான் நம்ம பார்க்கிறோம். அதை சரி, தமிழில அந்த இன அழிப்புக்கு எதிராக நீங்கள் இருந்த உண்ணாவிரதம் என்பது அனைவருக்குமே ஒரு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்த ஒரு போராட்டம். அந்த உண்ணாவிரதத்தை தொடர்ந்து ஒரு பெரிய கட்சி, திராவிட கட்சியோ தேசிய கட்சியோ, யாராவது ஒரு பெரிய தலைவர் உங்களை நிறைய பேர் கட்டாயமா அழைத்து பேசியிருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அதான் தொடக்கத்திலேயே நான் சொல்லியிருந்தேன், அது வளரக்கூடிய இயக்கங்கள் அவங்க எப்படி பார்த்தாங்க அல்ல வளர்ந்த இயக்கங்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு. குறிப்பா ஒரு சம்பவத்தை என்ன சொல்லணும்னா, எங்களுடைய போராட்டம் ஈழத்தமிழர்களுக்கு அந்த போராட்டம் முடிஞ்சு சரியா ஒரு 20-30 அதாவது ஒரு மாதத்துக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு மாதத்துக்குள்ள காலையில் 8 மணிக்கு சன் நியூஸ் பார்க்குறோம். சன் நியூஸ் பார்க்குறப்ப லோயோலா கல்லூரியில் மாணவர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள், முன்னெடுத்த மாணவர்கள், அது ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்தியிருந்தாங்க. பங்கெடுத்த மாணவர்களோ முன்னெடுத்த மாணவர்களோ போட்டுட்டு 300 பேர் திராவிட திமுகவில் வந்து இணைந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் போட்டிருந்தாங்க. பிறகு யார் என்னன்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத ஒரு எங்கெங்கேயோ உள்ளவங்கள பிடிச்சி மற்ற கல்லூரிகளெல்லாம் பிடிச்சி திமுகவில் அப்படி அவங்க அப்படி பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ரொம்ப தெளிவாக ஒரு கூட்டறிக்கை ஒன்று வெளியிட்டோம். போராட்டத்தை முன்னெடுத்த எல்லா பிரதிநிதிகளும் சேர்ந்து, நான், செம்பியன், அப்புறம் இன்னும் சில பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டோம். அப்போ திமுகவோட மாணவரணி தலைவர், இப்பயும் அவர் தான் மாணவரணி தலைவர், கடலூர் அண்ணன் புகழேந்தி, அவர் 1 மணி நேரம் பேசினதில்ல, எங்களுடைய அறிக்கையை மட்டுமே வச்சு 45 நிமிஷம் பேசியிருக்கிறாங்க. நாங்கள் சாதாரண ஒரு அறிக்கையை, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்கிற மாதிரியாகவும் திமுக செஞ்ச துரோகத்தையும் நம்ம பட்டவர்த்தமாக போட்டு உடைச்சு ஒரு அறிக்கை ஒன்று போட்டிருந்தோம். அதை 1 மணி நேரம் அவர் பேசின பேச்சில் சரியா 45 நிமிஷம் இந்த பசங்க எங்களை விமர்சனம் பண்ணியே எங்களை திட்டியே போட்டிருந்தாங்க. அது போக சில அரசியல் கட்சிகள் கூட்டா நம்ம சந்திக்கிறப்ப நம்ம எல்லா நேரங்கள்லையும் எல்லாரையும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் பாக்குறோம். ஏன்னா சில போராட்டங்களை நம்ம வெறுமனே மாணவர்கள் மட்டும் நம்ம செஞ்சிடவே முடியாது. அப்படி சந்திக்கிறப்ப வைக்கிறப்ப சில அரசியல் கட்சிகள்ல இருந்து அவங்க வெளிப்படையா அவங்க எப்படி அவங்களுக்கான அந்த ஒரு என்ன சொல்றது, அவங்க பக்கம் உங்களை சேர்ப்பதற்கான முயற்சியில் அது ரொம்ப வெளிப்படையாவே பேசியிருக்காங்க. கட்சிக்கு வாங்க, இத்தனை மாவட்டத்துக்கு இத்தனை கார் போட்டு தர்றேன். சில நேரங்கள் யோசிச்சு நல்ல ஒரு ஆஃபர் போட. என்னன்னா மக்கள் அந்த அளவுக்கு அந்த தலைவர்களை நம்புறாங்க. அவங்கள்ட்ட கொண்டு வந்து நீ சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் கொட்டி கொடுக்குறான். ஆனா அந்த தலைவர்களுடைய இது வந்து அது வேறு விதமா தான் அவங்க திட்டமிடுறாங்க. நம்முடைய ஜோ பிரிட்டோ இணைந்திருக்கிறார். தொடர்ந்து பேசுவோம். தற்போது ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவெளி. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்மிடையே தமிழ்நாடு மாணவர் நடுவத்துடைய அமைப்பாளர் அன்பு தம்பி ஜோ பிரிட்டோ அவர்கள் இணைந்திருக்கிறார். பிரிட்டோ அவர்களே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பல தலைவர்களுடைய ஆளுமை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த தலைவர்களுடைய என்ன வகையான ஆளுமையெல்லாம் உங்களை ஒரு பெரிய தாக்கத்துக்கு ஆளாக்கிச்சு? குறிப்பா எப்போ வந்து இந்த பொதுத்தளத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு தேடல் அதிகரிக்குதுன்னா, பெரியாருடைய புத்தகங்களை படிச்சு தான் நமக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம். இன்னைக்கு பெரியார்கிட்ட சில முரண்பாடுகள்லாம் எனக்கு இருக்குது, ஆனா அது வேற விஷயம். ஆனா பெரியாரை படிச்சு அந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்பெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் எல்லா நேரமும் கருப்பு சட்டை போட்டு போறது, அந்த புத்தகங்களை பத்தி படிக்கிறது, விவாதிக்கிறது, வாசகரோட்டம் நடத்துறது, இப்படி பெரியார் தான் எல்லாத்துக்குமான ஒரு திறவுகோலா இருக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் நம்ம மற்ற தலைவர்களை படிக்கிறோம். காமராஜர் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு ஆளுமை ஐயா காமராஜர். காமராஜரை பொறுத்த வரைக்கும் படிக்காத மேதை. அவர்கிட்ட ஒரு 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 சிக்கலை அவர் பார்க்கக்கூடிய அந்த பார்வை, அதுக்கு அவர் தீர்வுகளை முன்வைக்கக்கூடிய அந்த விதம், அந்த கையாளக்கூடிய பக்குவம், இதெல்லாம் காமராஜர்கிட்ட இருந்து பல விஷயங்கள் நம்ம இன்னைக்குள்ள இளைய தலைமுறை அல்லது அரசியல் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அவங்க கத்துக்க வேண்டியிருக்குது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா மார்க்ஸ் அவங்களுடைய அந்த ஜெனி மார்க்ஸ், அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஜெனி மார்க்ஸால தான் இன்னும் வீக்ஸா தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்த்தாரு அப்படிங்கிற நான் ஆணித்தரமா நம்புறேன். இந்த ஆண்டு நான் ஒரு 3 புத்தகம் எப்படியாவது படிச்சு முடிச்சாகணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறேன். ஒன்னு மார்க்சியம் குறித்து படிக்கணும். 2வது தலைவர் பிரபாகரனுடைய
முழுக்க ஒட்டுமொத்தமா புலிகளுடைய வரலாறு படிச்சாகணும். பிறகு தமிழர் மதம் ஆசீவகம் குறித்து படிச்சாகணும் அப்படின்னு. ஆனா எல்லா ஆளுமைகளையும் தாண்டி எல்லா ஆளுமைகளையும் உட்படுத்தின ஒரு பன்முக ஆளுமையா தலைவர் பிரபாகரன் நான் பாக்குறேன். என்னன்னா எல்லா தலைவர்களையும் தாண்டி ஒரு தாய்மை குணம் தலைவர்கிட்ட இருக்குது. உலகத்துல எந்த ஒரு போராளி இயக்கத்தாலையும் சாதிக்க முடியாத பல சாதனைகளை புலிகள் இயக்கம் ரொம்ப திறமையா ரொம்ப நேர்த்தியா கையாண்டிருந்தாங்க. அவங்க ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த நேரத்திலையும் சரி, அதே நேரத்துல சர்வதேச அரசியல முன்னெடுத்த அந்த பார்வையும் சரி ரொம்ப நேர்த்தியா ரொம்ப பக்குவமா முன்னெடுத்திருந்தாங்க. அதுல குறிப்பா தாய்மைங்கிறதுல தலைவர் பிரபாகர் ஒரு தலைவன் தாய்மை குணம் எப்ப வருதோ அப்பதான் தலைவனாக முடியும், முழுமையாக முடியும். வன்னிக்காட்டுல எனக்கு அந்த ஆண்டு சரியா ஞாபகம் வரல. அப்ப வன்னிக்காட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்குது. கிடைக்கிற நேரத்துல போராளிகள் ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. தலைவர் தான் சமைக்கிறாரு. அப்ப என்ன ஆயிருதுன்னா சமைச்சிட்டு இருக்கிற நேரத்துல அரிசி பொங்கி வருது. பொங்கிட்டு இருக்கிற நேரத்துல பாதி கொட்டிடுது. கொட்டினப்ப இவர் மற்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு தலைவர் மட்டுமே சாப்பிடாம இருக்கிறார். ஒரு தலைவனா எப்படி இருக்கணும், அந்த தாய்மை குணத்தை இன்னைக்கு வரைக்கும் முன்னுதாரணமா தலைவர் பிரபாகரனை விட்டா நம்ம வேற யாருக்கையும் சொல்லிட முடியாது. இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் முதல்ல தனக்கு எவ்வளவு பெட்டி வருது அப்படிங்கறத மட்டும் இந்த பதுக்கி வச்சுக்கிட்டு தான் தான் தலைவன் தான் தான் உண்மையானவங்கிற மாதிரியான எல்லா போலி வேஷத்தையும் நம்ம தலைவர் பிரபாகரனை பத்தி படிக்கிறப்பையோ இல்ல மார்க்சியம் கூறுகளை படிக்கிறப்பையோ நம்ம அதுக்கான பார்வையை ரொம்ப தெளிவா நம்ம பார்த்துக்க முடியும். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப இந்த சின்ன வயசுல இவ்வளவு தெளிவா நீங்க பேசுறீங்க. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல நம்ம அந்த கல்வி தரம், கல்வி அப்படிங்கறதுல தான் நம்ம அம்பேத்கர் சொன்ன மாதிரி கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படிங்கிறது. கற்பிங்கிறத ரொம்ப தெளிவா நம்ம கல்விங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கணும். இன்னைக்கு அந்த கல்வியோட தரம் ரொம்பவே பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஒரு ஒரு படிக்கணும், தேர்வு எழுதணும், ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை மட்டும் தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் அறிவியல் சார்ந்து, விஞ்ஞானம் சார்ந்து, தொழில்நுட்பம் சார்ந்து மற்ற அந்த உத்திகள், அந்த தொழிற்படிப்புகள் அது இன்னும் கூட நம்ம வீச்சா நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர வேண்டி இருக்குது. மற்ற நாடுகள் இருக்கிறது போல மற்ற நாடுகள்ல மாணவர்கள் தான் வகுப்பெடுக்கிறாங்க, ஆசிரியர்கள் அமைதியா உட்கார்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு ஆசிரியர் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு, ஆசிரியர்கள் அவங்க சோத்திர இதை எழுதி போடுறாங்க, நோட்ஸ் எடுக்கிறோம், எக்ஸாம்ல போய் எழுதுறோங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு முறை தான் நம்மள்ட்ட இருக்குது. அது முழுக்க அந்த அமைப்பு முறையிலிருந்து வெளியே ஒரு பொதுப்பள்ளிக்கான ஒரு பொதுப்பள்ளி மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கணும். அப்படி உருவாக்குறப்ப நம்ம அந்த அறிவு தேடல் மாணவர்களை பல 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 புரட்சிகளுக்கு வழிநடத்திட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதியா நம்புறேன். சரி, உங்களுடைய உடனடி திட்டம் என்ன, எதிர்கால உயர்ந்த லட்சியங்கள் என்னென்ன? தமிழ் தேசியத்துக்குன்னு வலுவான ஒரு மாணவர் அமைப்பை ரொம்ப சீக்கிரமாவே தமிழ்நாட்டில் கட்டமைக்கணும். எதிர்காலத்து திட்டம் அப்படிங்கிறது தமிழர்கள் தன்மானத்தோடையும் பகுத்தறிவோடையும் தற்சார்பும் தன்னிறைவு நோக்கிய ஒரு சமூகமா தமிழ் சமூகமும் நம்ம அதற்கான பல பல துறைகள்ல பன்முக தளங்கள்ல நம்ம வேலை செய்ய வேண்டி இருக்குது. அந்த பாதையை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கறது தான் எதிர்கால திட்டமா வச்சிருக்கிறேன். இப்ப நிறைய மாணவர்கள் நமது நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய, இன்றைய மாணவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரையோ செய்தியோ என்ன? தங்களுக்கான பொறுப்பை உணர்ந்து தனிமனித ஒழுக்கத்தோடு நம்ம வாழ்க்கையை முன்னெடுத்துட்டு போனாலே போதுமானதுதான். உங்களுடைய இது மாதிரி தொடர்ந்த சமூக பணிகள்ல உங்களுடைய மனைவி எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தருகிறாங்க, அவங்கள பத்தி சில வரிகள் சொல்லுங்க. என்னுடைய திருமணம் காதல் திருமணம் தான். இங்கே போராட்டம் முன்னெடுக்கிற நேரத்தில் பெங்களூர்ல எங்களுக்கு ஆதரவா போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. ரெண்டாவது அவங்க வளர்ந்தது முழுக்க முழுக்க டெல்லி, அதனால டெல்லியிலையும் இதுக்கான போராட்டத்தையும் முன்னெடுத்திருந்தாங்க. இந்த தளத்துல தான் பழக்கம். அப்படித்தான் மெதுவா பேசுறோம். தை 1ஆம் தேதி தான் நான் நேரில் போய் பார்க்குறேன். 2-3 ஆண்டு நம்ம போராட்டம் முடிஞ்ச அந்த நேரத்தில். அப்போதான் நான் தான் காதலை சொல்கிறேன். அப்புறம் பேசுகிறோம், பழகுறோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் வீட்டில் சிக்கல் வருது. அப்புறம் 2 வீட்டையும் மீறி தான் ஒரு நாள் இரவு வர்றோம். அடுத்த நாள் மாலையே ரொம்ப எளிமையாக ஒரு சில தலைவர்களையும் மாணவ தோழர்களையும் முன் வச்சு சுயமரியாதை திருமணமாக செஞ்சுக்கிறோம். நம்ம புரிதல், கருத்தியல் புரிதல், மற்ற எல்லாத்துலேயும் புரிதல் இருக்கனால வாழ்க்கை நல்லா இனிமையாக தான் ஊடலும் கூடலும்ங்கிற மாதிரி இனிமையாக நகர்ந்துட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க
அவங்க மாணவியா நீங்க மாணவரா இருந்தப்ப கட்டாயமா நிறைய என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்ப நீங்க கணவர், அவங்க மனைவி, இப்ப எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்றாங்க அது சொல்லுங்க. இப்ப நமக்கு பொருள் ஈட்ட வேண்டிய ஒரு தேவையும் முக்கியமான ஒரு தேவையா இருக்குது. குடும்பத்தை வழி நடத்திட்டு போகணும். சில தனிப்பட்ட எதிர்கால திட்டங்களும் இருக்குது. அதனால இந்த மாணவர் போராட்டத்துல இருந்த இந்த 2-3 ஆண்டுகளா பொருளீட்டல் பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்ததே கிடையாது. அதான் கார்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க தான் பாக்கெட்ல வச்சுட்டீங்க. அதனால இப்ப அதுக்கான ஒரு போராட்டமும் தனிப்பட்ட போராட்டமும் நகர்ந்துட்டு இருக்கு. அதனால அப்படியேதான் ஓடிட்டு இருக்கு. அதனால புரிதல் இருக்கனால பெரிய அளவுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி. ஐபிசி தமிழ் ஊடாக, நமது அகம்புறம் நிகழ்ச்சியின் ஊடாக உலக தமிழர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஒற்றுமை. நம்ம ஒன்னா சேர்ந்து ரொம்ப பொறுப்போடையும் கவனமாகவும் பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நின்றுட்டு இருக்கிறோம். உலக அரசியல், பன்னாட்டு சூழல், இது மாதிரியான பல்வேறு படையெடுப்புகள் தமிழர்களை நோக்கி குறிப்பாக நகர்ந்துட்டு இருக்கு. நம்ம இங்கேயும் சரி, புலத்திலையும் சரி, பல இடங்கள்ல தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஏதோ ஒரு தேவைகளுக்காகவும் உலகம் முழுக்க தமிழர்கள் பறந்து விரிஞ்சு கிடக்கிறோம். தமிழர்களுக்கான அந்த தற்சார்பை பூர்த்தி செய்வதற்கான அந்த ஒரு வடிவத்துக்குள்ள இன்னும் நம்ம வந்து சேரலை. அதனால இன்னமும் கூட நம்ம பொறுப்பாகவும் ஒற்றுமையோடையும் பயணிக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்குது. நிச்சயமா. ரொம்ப மகிழ்ச்சி உங்க நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில உங்களை ஒரு போட்டியில சந்திச்சு அப்பவுமே ரொம்ப பெருமையா உங்களை பார்த்தது. இன்னைக்கு எனது நிகழ்ச்சியில நீங்க சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டது உள்ளபடியே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கு. ரொம்ப நன்றி, வணக்கம். நேர்களே, நம்மிடையே தமிழ்நாடு மாணவர் நழுவத்துடைய அமைப்பாளர் ஜோ பிரிட் அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய உயர்ந்த எண்ணங்கள், சிந்தனைகள் வெற்றி பெற நமது வாழ்த்துக்களை கூறி இன்றைய ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் ஒரு அகம்புறம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பு நண்பன் ராஜ்மோகன். நன்றி, வணக்கம். இது ஐபிசி தமிழ், உலக தமிழர்களுக்கோர் உறவு பாலம்.